திமுக அரசை பொறுத்த வரைக்கும் சார் பவர்ஃபுல்லான ஆட்கள்னா முக்தார், தாமோதரன் பிரகாஷ், இவங்கெல்லாம் தான் சார். அவ்வளோ பெரிய வன்முறை வெடிச்சிருக்கு சார், முக்தாரை கைது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செவி சாய்க்கவில்லையே முதலமைச்சர். சிலம்பத்தில் பிஸியாக இருக்காரு, அதனால நாளைக்கு சிலம்பாடி முடிச்சுட்டு வருவார். இது கத்தி யார் குத்தினாலும் குத்து மாலதி, ஃபஸ்ட் அதை புரிஞ்சுங்க. நீங்கள் அந்த கழிவு நீர் வாயன் முக்தார் எல்லாம் இந்த அரசு பயன்படுத்துதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த பீடாவாயம் பிரகாஷை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். இந்த பிரகாஷ் எல்லாம் எப்படிப்பட்ட நபர் என்றால், போக்சோ கேஸில் சிறை சென்றிருக்க வேண்டியவர். 2009 அல்லது 10 என்று நினைவு. காசு கொடுத்து ஒரு பெண்ணை ஒரு அறைக்கு அழைத்து செல்கிறார். சார் வேணாம் சார், வேணாம், அவங்கள மாதிரி நம்மளும் வேணாம். இருக்கிற விஷயத்த சொன்ன எப்படிப்பட்டவன்ட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் யோசிக்காமல் சொல்லுவேன். நான் நீ மட்டும் இஷ்டத்துக்கு பேசுகிற, நடந்த விஷயத்த சொல்கிறேன். போய் அது பிரச்சனையாகி போலீஸ் நான் சீஃப் ரிப்போர்ட்டர் நக்கீரனுக்குன்னு சொன்ன உடனே சரி இதே அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிக்கும்போது ஷீஸ் மைனர். அப்போல்லாம் அந்த போக்சோ இந்த அளவுக்கு 2010 எல்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, அது வேறு செக்ஷன் இருந்துச்சு, பவர்ஃபுல்லாக இல்லை. அப்புறம் இவங்க மீசகிட்ட சொல்லி ஜாஃபர் சேட்டுக்கு தகவல் போய் விட்டு தொலைன்ட்டு விட்டாங்க. இந்த மாதிரி ஆள் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும்ல, அங்கே இருக்க ஐஎஸ் கான்ஸ்டபிள் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை பகிர்வாங்க, ஒரு மற்றவங்களுக்கு தெரியும்ல. அப்போல்லாம் வாட்ஸ்அப்லாம் அப்போது தான் பின்னாடி கொஞ்சம் லேட்டாக தான் வருதுன்னு நினைக்கிறேன், ஒரு தெரியாது. அந்த மாதிரி ஆள் இவர்கள் எல்லாம் இன்னைக்கு அவர்கள் அரசின் செய்தி தொடர்பாளர்கள். அதான் நக்கீரன் பிரகாஷ்னு பேர் வச்சுக்காத, தாமோதரன் பிரகாஷ்னு பேர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனமே கை கழுவி விடுது. ஆமாம், இந்த பீடாவாயனை தான் முக்கியமாக திராவிட இயக்க அரசை புகழ்ந்து பேசுவதற்கு இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ பொண்ணுங்களும் துப்புது, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படிலாம் கொடுத்துருக்காங்கம்மா. ஐஸ்கிரீம் தான் நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாரா? பிஜேபி இளைஞரணியை சேர்ந்தவர்களை அடிக்கிறதுக்கு சேகர்பாபு ரவுடி அனுப்பி விடுறாரு கூட போலீஸ். அவங்களுக்கு தானே பாதுகாப்பு கொடுத்தாங்க. தெரியலையா உங்களுக்கு இந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்று? கொக்கைன் கடத்துறவனை கூட்டின்னு அவங்ககிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கி நம்ம மேலே கேஸ் போட்டு நம்மள அரெஸ்ட் பண்ணலையா? கொக்கைன் கேஸில் ஜெயிலுக்கு போனோன்னு வச்சு சீக்கிரம் அந்த அழிவு காலம் வந்து விட்டது இவர்களுக்கு. அதனால தான் அதீத தவறுகளை செய்து கொண்டிருக்காங்க. அணைய போற அவளுக்கு பிரகாசமா எரியுது மாதிரி தான் கிட்டத்தட்ட சார். இப்ப முக்தார் நீங்க சொல்றீங்க திமுக அரசு பயன்படுத்துதுன்னு சொல்லிட்டு, ஆனா காமராஜரை பத்தி பேசியிருக்காரு. கூட்டணி கட்சியில இருக்காங்களே சார், அவங்க போராட்டம் நடத்துறது யாரு? கூட்டணி கட்சியில இருக்காங்க, காங்கிரஸ்காரங்க. ஆமா, அந்த மானம் கெட்டவங்க ஒரு இடத்துல போராட்டம் நடத்துறாங்க. இது இவ்வளவு பெரிய விஷயம். நேரடியாக அந்த விஷயத்த முதல்வர்கிட்ட கொண்டு போகணுமா வேணாமா? பாலியை தூக்கிட்டு ஊர்வதியா சுத்திரிய செல்வம் காமராஜர் இப்படி ஒருத்தன் இழிவா பேசியிருக்கிறாங்க, இதை கொண்டு போய் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு வேண்டாம். அப்போ அந்த கழிவு நீர் வாயனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க கழிவு நீர் வண்டி வச்சிருக்கீங்க, அவர் வாயில் வச்சிருக்காரு, இவ்வளவுதான் வித்தியாசம். இதை கூட்டணி கட்சி பற்றி ஒருத்தன் பேசுறானே, இது கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்துமே என்று இவருக்கு தெரிய வேண்டாம். இவருக்கு சிலம்பம் சுற்றுவது அதை விட முக்கியமாகுது. இல்லை நடக்கட்டுமா, மக்கள் இதை சும்மா பார்க்கல, எல்லாம் அருவருப்போடு தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். விரைவில் முடிவுக்கு வரும்.